இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தேர்தல் அறிவிக்கும் முன்பாகவே பரபரக்க தொடங்கி இருக்கும் விராலிமலை தொகுதி நிலவரம் என்ன, அங்கிருக்கும் மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்று விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. விராலிமலை சட்டப்பேரவை தொகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை, கொடும்பாளூர், அன்னவாசல், குடுமியான்மலை, மாத்தூர், மண்டையூர், இலுப்பூர் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. தொல்லியல் புதையல் குவிந்து கிடக்கும் இந்த தொகுதியில விராலிமலை முருகன் கோயில், சித்தன்னவாசல் குடவரை ஓவியங்கள் தொகுதியோட அடையாளமா இருக்கு. தொழிற்சாலைகள் நிறைந்த விராலிமலையில தொழில் சார்ந்த வேலை வாய்ப்பு போக விவசாயமும் மக்களுடைய முக்கியமான வாழ்வாதாரமா இருக்கு. இந்த தொகுதியில 2025 டிசம்பர் 19 SIR வரைவுப்படி 1,06,365 ஆண் வாக்காளர்கள், 1,08,474 பெண் வாக்காளர்கள், 15 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் அப்படின்னு மொத்தமா 2,14,854 வாக்காளர்கள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொகுதி வரலாற்றை பார்க்கையில 70களில் நீக்கப்பட்ட இந்த தொகுதி 2008 தொகுதி மறுசீரமைப்புல மீண்டும் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த தொகுதியில 2011 தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர்றாரு முன்னாள் அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர். 2011 ஜெயிச்சவர் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அமைச்சரவையில இடம் பிடிச்சாரு. 2016 தேர்தலையும் வென்று அமைச்சரானாரு. 2021 தேர்தலில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் 1,02,179 வாக்குகளை பெற்று ஜெயிச்சாரு. அவருக்கு எதிராக திமுக களமிறங்கிய எம் பழனியப்பன் 78,581 வாக்குகளோட தோல்வியை தழுவினார். 23,598 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாரு சி விஜயபாஸ்கர். இப்போ தேர்தல் அறிவிக்கும் முன்பாவே களத்துல அதிமுக வாக்குறுதிகளை மக்களுக்கு விளக்க தொடங்கிட்டாரு விஜயபாஸ்கர். மறுபுறம் இந்த முறை எப்படியாவது தொகுதியை வசமாக்கணும் அப்படின்னு தீவிரம் காட்டது திமுக. தொடர்ச்சியா தொகுதியில யார் யார் மோத போறாங்க, போட்டி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகரிச்சுக்கிட்டே வருது. மக்களுடைய அடிப்படை தேவை இந்த இரவு 10 மணிக்கு மேலே போக்குவரத்து பாதையே கிடையாது. அந்த ரோட்டில் 10 மணிக்கு புதுக்கோட்டை வச்சுன்னா எல்லாம் தங்கிட்டு விடிய காலைல 6 மணி தான் வர வேண்டியிருக்கு. அதே மாதிரி இங்கே வேலை வாய்ப்பு எங்களுக்கு கல்லுப்பற்று இருக்க வேலை வாய்ப்பெல்லாம் இருந்தது. இப்போ கல்லுப்பற்று குழு சொன்னோன்னா இளைஞருக்கு வேலையே இல்லாமல் அதாவது சுத்த வேண்டி வேற ஒரு எண்டுக்கு இளைஞர்கள் போகிறாங்க. ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு வேண்டிய ஒரு தொழிற்சாலைகளை இந்த பகுதியில் உருவாக்கணும். இன்னும் கிராமப்புறங்களில் வீட்டுக்கு இப்போ தண்ணி கொடுத்துருக்காங்க, பைப்பு கொடுத்துருக்காங்க. அது இன்னமும் நிறைய கிராமத்துக்கு வராமல் இருக்குது. அந்த கிராமத்தில் செயல்படுத்தாமல் இருக்காங்க. அதை கொஞ்சம் பார்த்து எல்லாரும் கிராமத்தில் எல்லா கிராமம் வீடுதோறும் குடிநீர் வசதி பண்ணணும். அது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரு ஊராட்சிக்கு மதுபான கடை 2 இருக்கும்பொழுது அப்போ மாணவர்கள் திசை திரும்புகிறாங்க. ஒவ்வொரு மாணவரும் திசை திரும்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஊராட்சிக்கு ஒரு மதுபான கடை வேணும்னா அப்போ அதுக்கு மாற்றாக ஒரு உடற்பயிற்சி கூடம் கட்டாயம் வேணும். ஒரு ஊராட்சிக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம் கட்டாயம் அமைச்சு கொடுத்தா அந்த மதுபான கடையிலேருந்து திசை மாறி வர மாணவர்கள் நம்ம கைப்பற்ற முடியும். பல்வேறு கபடி டீம் இருக்குது. இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்ம விராலிமலை தொகுதியில் பல்வேறு கபடி டீம் இருக்குது. பல்வேறு கபடி டீமும் ரொம்ப சிறப்பான கபடி டீம் தான். ஏன்னா அவங்களோட ஒரு கோச்சரோ இல்லை ஒரு விளையாட்டு மைதானமோ எதுவுமே இல்லாமல் அவங்க ரொம்ப அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாமல் இருக்காங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.